குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் 14வது கிளாஸில் நமக்கு சார்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். இந்த பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் 4 இடங்களில் எடுத்து கூறுபவனாக இருக்கான். வலா அதாபுல் ஆখিரத்தி அக்பர், ஆখিரத்தின் மறுமையின் வேதனை மிகப்பெரியது என்று சொல்கிறான். 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில். 16வது அத்தியாயம் 41வது வசனத்தில் வலா அஜ்ருல் ஆখিரத்தி அக்பர், ஆகிரத்தின் நற்கூலியும் ஆக பெரியது அப்படின்னு சொல்கிறான். 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் வரில்வானுல் மினல்லாஹி ஆகிரத்தி அக்பர், அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறான். 4வதாக இருக்க வருது 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் வலா திக்ருல்லாஹி அக்பர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். அதாவது அல்லாஹுடைய திக்ரு அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு விஷயம். அவனுடைய நினைவு இல்லாமல், அவனுடைய திக்ரு இல்லாமல் எந்த செயலும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ அதை மையமாக வச்சு தான் இந்த சார்ட்டோடைய துவக்க நிலையில் 3 நேரத்தில் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயித்து வச்சுருக்கோம். துவக்க நிலையில் இந்த சார்ட்டின் மூலியமாக நம்ம முத்தக்கீனாக ஆகிறதுக்கான முதல் படியாக இந்த துவக்க நிலை இருக்குது. அப்போது இங்கே சிலருக்கு இது முன்னேற்றத்தை தரலாம், சிலருக்கு இதை பின்னடைவை கூட தரலாம். ஆனால் இதுதான் முதல் படி. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு துவக்க நிலையாக நம்ம உள்ளத்தில் எடுத்துக்கணும். இதில் நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம், நம்மளுடைய செயலும் நம்மளுடைய நோக்கமும் இறை திருப்தியும் இதில் கிடைக்குது. நம்மளுடைய முயற்சி திக்ரு அப்படின்னு தான் இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ நம்மளுடைய திக்ரு சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையின் எல்லா கட்ட நிலையிலும் சீராக இருக்கும். அப்போ திக்ருங்கிறது அல்லாஹுடைய நினைவு. இது குரானில் மற்ற வணக்கங்களை விட மிகவும் அழுத்தமாகவும் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். திக்ரை அதிகப்படியாக செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். மற்ற வணக்கங்களுக்கு அதிகப்படியானதாக சொல்லப்படலை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்தாங்க. எல்லா இபாதத்துகளையும் சமமாக செய்ய மற்ற செயலோட ஒப்பிட்டு அதை சமன் செய்ய சொன்னாங்க. ஆனால் திக்ரை பொறுத்த வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளும் அதை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கான். சூரா அஹ்ஸாபில் 41வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாழ்க்கையே இறைநினைவோடு எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரான். இதை தான் நம்ம சார்ட்டில் எடுக்க போகிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தரக்கூடியதும், வியாபாரத்தில் வெற்றி அளிக்கக்கூடியதும், நம்ம போர் செய்யக்கூடிய நாட்கள்லையும் இப்படி பல இக்கட்டான நேரங்களில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறான். அப்போது இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், திக்ரு செய்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திக்ரின் மூலயமாக அல்லாஹ்வின் நினைவு வளர்ந்து அந்த நினைவின் வழியாக நம்மளுடைய எண்ணத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து எண்ணத்திற்கு அடுத்து நாவுக்கான பயிற்சியை நம்ம இந்த சார்ட்டில் எடுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கண்காணிப்பவனின் பதிவு செய்வதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடம் இருக்கும் நிலையிலேயே தவிர அவன் எச்சொல்லையும் பேசுவதில்லை அப்படின்னு சொல்கிறான். பேசினால் கிடைக்கிற அந்தஸ்து என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு அப்படின்னு சொல்கிறான். அதாவது தூய வார்த்தைகள் அல்லாஹ்வை நோக்கி மேலேறி செல்கிறது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கண்காணிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க, பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். அதனால் நீங்கள் அந்த பேச்சினால் உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிங்க அப்படின்னு சொல்கிறான். 35வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே மாதிரி வல் அமலு சாலிஹு யர்ஃபிஹு, அதாவது நல்ல செயல்கள் மேலும் அதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எண்ணம், பேச்சு, செயல் இது 3மே ஒரு முத்தக்கீனாக ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் பொய், புறம், அவதூறுன்னு முதல்ல இருக்கிற இந்த 3 விஷயங்களை எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான பொய்யான பேச்சு, அவதூறு, குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, புறம் சொல்லுது, இதெல்லாம் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த முக்கியமான நாவை நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். நாவுக்கான பயிற்சியாக 2வதாக நம்ம எடுத்துக்கிறோம். 3வது செயல்களில் நன்மை தீமைன்னு இருக்கும். இப்போ நம்ம அன்றாட செயலை ஏதாவது ஒரு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டோம்.
இந்த நன்மையை வந்து அதிகமாக்குற நோக்கத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நன்மையை செஞ்சோடனே அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வாங்க வர அந்த சாப்பாடு வந்து நம்ம செஞ்சிட்டோம், அதை வாங்குறதுக்காக எல்லாம் வந்து ஒருத்தர் ஏவி விட்டுருக்கான் இல்லையா? அப்போ அவருக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், நன்றி கூறக்கூறவங்களாக இருக்கணும் அல்லாஹ் இடத்துல. அப்போ நம்மளுடைய நன்றி செலுத்த செலுத்த நம்மளுடைய நன்மை அதிகமாகும் அப்படிங்கிறது இந்த செயல்களில் இது ஒரு விஷயம். அடுத்து தீமை அப்படிங்கும்போது தீமையை குறைக்கிற அந்த நோக்கத்தினால தான் அப்படி நம்ம நம்ம தீமையை வந்து குறையும் போது நம்ம வந்து பழைய விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து திருந்தக்கூடியவங்களாக இருப்போம், தவறிலிருந்து திருந்தக்கூடியவங்களாக இருப்போம். ஏன்னா இந்த தீமை வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஏதோ ஒன்று திட்டிட்டோம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம உடனே எல்லா இடத்துல நம்ம தௌபா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அதே மாதிரி தவறு அப்படின்னு வரும்போது நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய தவறு, இன்னொன்று நம்ம பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தவறு. அப்போ அந்த மாதிரியான தவறுகளை சிந்தித்து அதிலிருந்து நம்ம வெளியில் வரக்கூடியவங்களாக இருக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட பேசினா கூட என்ன பண்ணிட முடியாது, நம்மளால் இனிமே தீங்கையோ தீமையோ வந்து செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு செயலை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு இந்த மூன்றுமே என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு முத்தக்கீனாக ஆகிறதுக்கு நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு 3 நேரம், காலை 10 மணிக்கும் 2 மணிக்கும் இரவு 6 மணிக்கும் நம்ம சிந்திக்கிறோம். அடுத்து நம்ம பொய்ப்புறம் அவதூறு பேசவில்லை அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்து நன்மை செய்தால் அதற்கு நம்ம அல்லா இடத்துல நன்றி செலுத்தணும், தீமை செய்தால் அதற்கான பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நமக்கு அல்லா இடத்துல நம்ம துவா செய்யணும். மூசா நபி அவங்களுடைய துவாவை கையில் எடுத்து அதன் மூலிமா நம்ம அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சு இந்த சார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் செய்யணும். மூசா நபி கேட்டாங்க இல்லையா, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயசுர்லி அம்ரி அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நாம் துவா செஞ்சு இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்யணும். அடுத்து கிளாஸ் 15 வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அவனுடைய பெயர்களின் வழியாக அல்லாஹ்வை நம்மளால் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறான். குரானில் அல்லாஹ் தன்னை பற்றி கூறக்கூடிய எல்லா போதனைகள்லையும் தன்னுடைய பண்புகளையும் எடுத்துரைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதன் மூலிமா நமக்கு படிப்பினையும் தருகின்றான். அஸ்மாவுல் ஹுசனா அப்படின்னா இந்த ஹுசனா அப்படிங்கிறது அதை விட உயர்வான சொல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுற இஸ்முல் முபாஹலா அப்படிங்கிற சொல்லை இது குறிக்குது. குரானில் 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில், அப்புறம் 59வது அத்தியாயம் 24வது வசனம், அடுத்து 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், எனக்கு ஹுஸ்னாவான பெயர்கள் இருக்குது, அதை கொண்டு இஸ்முன்னா பேர், ஹுஸ்னா அப்படின்னா அழகான பேரழகு, அந்த வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான பெயர்கள் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் குலிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா தத் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுசனா. நீங்கள் அல்லாஹ் என்று நீங்கள் அழைங்க, ரஹ்மான் என்று அழையுங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்படி அழைச்சாலும் அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் நாம் அல்லாஹ் அப்படின்னு நம்ம அழைக்கணும், அவனது பெயரை கொண்டு அவன்கிட்ட நம்ம உதவி தேடணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். அப்போ அவனுடைய பெயர் அப்படிங்கிறது, அவனுடைய பெயரையே நம்ம வந்து திக்ர் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. அவனுக்கு அழகான பெயர்கள் உண்டு அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு விளங்குது. அப்போது மனிதனுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய பெயரும் ஒன்று இல்லை. இப்போ மனிதனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இடுகுறி பெயராக இருக்கும். அவனுடைய பண்புகளை வந்து அவனுடைய பெயரை கொண்டு நம்மளால் அறிஞ்சிக்க முடியாது. அவனுடைய செயல் வேறு, அவனுக்கு வைத்துள்ள பெயர் வேறு. ஆனால் அல்லாஹ்வுக்கோ அது அப்படி கிடையாது. அவனுடைய ஒவ்வொரு பெயர்களும் அவனுடைய பண்பாக இருக்குது. உதாரணத்துக்கு கேட்கிறான் அப்படின்னு சொன்னால் மனிதன் கேட்குறதும் அல்லாஹ் கேட்குறதும் ஒன்று இல்லை. அவனுடைய பெயரும் நம்மளுடைய பெயரும் ஒன்று இல்லை.
அப்போது நம்ம கேட்போன்னா நம்மளால் குறிப்பிட்ட ஒலியை தான் கேட்க முடியும். ஆனால் அல்லாஹோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கான். ஆனால் நம்ம ஏன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த கேட்கின்றான் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொழியில் வேறு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறான், பார்க்கிறான், கண்காணிக்கிறான், எச்சரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அதே சொற்களை வந்து அல்லாஹுக்கு நம்ம மொழிநடையில் வேறு சூப்பர்லேட்டிவான வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதையே பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கும். அதே பயன்படுத்துகிறதுனாலையோ என்னவோ நமக்கு அல்லாஹுடைய பண்புகள் தெரிவதில்லை. ஆனால் இந்த வகுப்புக்கு அப்புறம் அல்லாஹுடைய பண்புகள் எவ்வளோ பெரியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அல்லாஹுக்கு அழகான பெயர்கள் இருக்குது. அவனுடைய பெயர்கள் வந்து அவனுடைய ஒவ்வொரு பண்புகளையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கான் அப்படின்னா, அல்லாஹ் அர்ஷில் இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பணும். அல்லாஹ் வந்து மற்ற சமுதாயத்தில் சொல்கிற மாதிரி தூணுலும் இருப்பான், துரும்புலையும் அல்லாஹ் இருப்பான் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அது அவங்களுடைய மதத்தில் அவங்க எடுத்துக்கூடிய கொள்கை. அந்த கொள்கையை கொண்டாந்து நாம் அல்லாஹ்கிட்ட வந்து அவனும் அப்படி தான் அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷில் இருக்கான், தன்னுடைய கட்டிலில் இறையாசனத்தில் இருக்கான். மற்ற மதத்தின் நம்பிக்கையை போன்றதல்ல அல்லாஹுடைய. அவன் வந்து எங்கெல்லாம் இருக்கான், எப்படியெல்லாம் மனிதர்களை பார்க்குறான் அப்படிங்கிறதுல மற்ற நம்பிக்கையை போல் கிடையாது. அல்லாஹ் கண்ணியமிக்க இடத்துல ஆற்றலோடு அமர்ந்திருக்கான். ஏன்னா அங்கே இருந்துக்கிட்டே அல்லாஹ்வால் யாவற்றையும் அவனால் பார்க்க முடியும், அறிய முடியும், கேட்க முடியும், பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுடைய அறிவால் தான் எல்லா இடமும் சூழ்ந்திருக்கு அப்படின்னு ஒருவர் நினைக்கணும். அவன் அறிவு தான் எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கு. அவன் வந்து தன்னுடைய அறிவால் எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் கூர்ந்து சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சூரா அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைப்லா யஅலமு இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்கிறான். மறைவானவற்றின் திறவுகோல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மறைவானது எங்கே இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மறைவானவைகள் என்னங்கிறதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கடலில் என்ன இருக்குது, தரையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தான் அறிகிறான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பூமியின் அந்த பூமிக்கு ஆழமாக அடியில் உள்ள அந்த விதையை கூட அல்லாஹ்வால் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறான். இலைகள் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்கிறான். அவனது பதிவேட்டில் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாமல் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். அப்போ எப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் இதுலேருந்து அறிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி அவனோட ஞானம், அவனுடைய ஹிக்மாங்கிறது மிகப்பெரியதாக இருக்குது. அது அரபியில் வாசிக்கிறவங்களுக்கே என்ன செய்யும், அந்த அறிவு வந்து புரியும். ஏன்னா அது வந்து அதனால தான் அல்லாஹ் வந்து இதை அரபி மொழியில் எடுத்திருக்கான். அதை படித்து உணர்பவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவனுடைய ஞானத்தின் மீதும் பேரன்பு வந்து வரும். இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து தவறுகள் செய்கிறாங்க, அதனால் அல்லாஹ் வந்து காயப்படுகின்றான், துன்பப்படுகின்றான் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது மக்களிடையே. அதுவும் மிகவும் பொய்யானது. இந்த நம்பிக்கை மிகவும் தவறானது. அம்மா தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, அம்மா பிள்ளை பாசத்தில் தான் பிள்ளை ஏதாவது பண்ணால் அம்மா வந்து மனசு வந்து ரொம்ப நொந்து போவாங்க. ஐயோ பிள்ளை இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க, அவங்க வந்து ரொம்ப கவலையை அடைவாங்க. அப்போ அம்மாவுடைய பாசத்தோடைய வெளிப்பாடு அவங்க கவலையாக அந்த பிள்ளைகளிடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க, அது தெரியும். ஆனால் அல்லாஹ்வோ அவனுடைய கண்ணியமும் வேறு மாதிரி இருக்குது, அவனுடைய நன்மையும் வேறு மாதிரி இருக்குது. அல்லாஹ் தான் படைப்பினங்களை எல்லாம் பார்த்துட்ருக்கான், படைச்சிட்ருக்கான். ஒவ்வொன்றத்தையும் அவனுடைய கண்ணியமிக்க படைப்புகளில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இவ்வளோ கண்ணியமிக்கவன் அவனை வந்து என்ன செய்கிறான், ஹூது அப்படிங்கிற அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு எந்த தீங்கும் யாருமே செய்ய முடியாது. படைத்தவன் அவன்தான், எல்லாவற்றையும் அவன் தான் படைச்சிருக்கான். ஆனால் அதுங்க செய்கிறது ஒரு சின்ன செயலாலேயோ, அவங்க செய்கிற தீமையினாலேயோ, அவங்க பாவங்கள் இருக்கிறதுனாலையோ அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான்.
அதே மாதிரி இங்கே ஒரு நபிமொழியும் நம்ம பார்க்கணும். முஸ்லீமில் 2577வது ஹதீஸில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எடுத்து சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹுடைய பண்புகளை அறியணும். அதன் வழியாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் வந்து எடுத்து சொல்லுது. யா இபாதி இன்ன ஹர்ரம் துல்மஹலா நஃப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அநீதம் இழைப்பதை எனக்கு நானே தடை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எடுத்து சொல்கிறான். அதே மாதிரி உங்களுக்கும் நான் தடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பசிக்கிறவன் என்கிட்ட தான் உணவு கேட்கணும், அவனுக்கு நான் தான் உணவு அளிப்பேன். ஆடை கேட்பவன் என்னிடமே கேட்கட்டும், நான் தான் அவனுக்கு ஆடை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு என்ன வேணும், என்ன கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தர முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த ஹதீஸ் குதூஸிலிருந்து நபி அவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த தவறான நம்பிக்கையை நீக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய தவறு அல்லாஹ்வை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதுவும் அல்லாஹ் வந்து தன்னுடைய மறைவான விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அல்லாஹ்வை வந்து தன் படைப்பினங்கள் வழியாக உணர்வோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகளில் அல்லாஹ்வுடைய உதவி வந்து நமக்கு இறங்கும்போது, அப்புறம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி எங்கேருந்தோ வரும். அப்படியெல்லாம் அல்லாஹ்வை வந்து நம்ம உணர முடியுமே ஒழிய நம்மளால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து உறுதிப்பட சொல்லிட்டான். மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படும் போதும் அதுக்கான வேலையாக என்ன நடக்குது, நீங்கள் என்னை பார்க்கணுன்னா என்னுடைய பார்வை இந்த மலையில் வந்து நான் வந்து போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை வந்து அப்படியே சுக்கு நூறாக ஆகுது அல்லாஹ்வுடைய ஒளியின் காரணமாக. அவனை பார்க்கணும் அப்படின்னு யார் இந்த உலகத்தில் நினச்சாலும் அதுக்கு யாருக்குமே அல்லாஹ் வந்து என்ன தரலை, அனுமதி தரவே இல்லை. 7வது அத்தியாயம் 143வது வசனத்தில் ரப்பி அரினி யா அல்லாஹ், உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது என்னை நீர் காண முடியாது. அது அனைத்து மக்களுக்கும் இதே சொல் தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ அல்லாஹ்வை யாராலையும் நான் அல்லாஹ்வை பார்த்தேன், அல்லாஹ் என் கனவுல வந்தான் அப்படின்னு யார் சொன்னாலும் அது வந்து சாத்தியமே இல்லாதது. அதே மாதிரி நேர்லையும் யாராலையும் பார்க்க முடியாது. இது அவனுடைய ஒளி வந்து அந்த மலையின் மேலே பட்டு அது என்ன ஆச்சு, அப்படியே தவிடுபொடியாக நொறுங்கிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையின் சக்தியை இந்த உலகத்தில் யாராலையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே தெரியுது. 2வது அத்தியாயம் 55வது வசனத்தில் தூர் சினா மலையில் வந்து மூசா நபியும் அவங்களோட கூட வந்தவங்களும் அப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க, இறைவனை வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. அவங்க அதாவது தனிப்பட்ட முறையில் மூசா நபியை வந்து பார்க்கணுன்னு சொல்லும்போதும் மூசா நபி மூர்ச்சையானாங்க. இங்கே இவங்க எல்லாரும் போகும்போதும் அங்கே போய் நின்று உங்கள் இறைவனை நாங்கள் காட்டினாதான் உங்கள் இறைவனை நாங்கள் நம்புவோம்னு சொல்லும் போதும் இவங்களும் என்ன செஞ்சாங்க, மூர்ச்சையாகி அல்லாஹ் வந்து திரும்ப உயிர் கொடுத்து ஒரு பாடம் நடத்துகிறான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மறுமையில் தான் கேட்கணும். அல்லாஹுடைய பண்புகளே அவனது பெயர்களாக இருக்குது. அல்லாஹ்வை வந்து அவனுடைய பண்புகளை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய செயல்பாடுகளில் அந்த பண்புகளை நம்ம ஒவ்வொன்றத்துலேயும் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அதிக திக்கர்கள் வந்து காலையில் மாலையில் செய்யுங்க, அல்லாஹ்வை நேரமும் திக்ரு செய்யுங்க. எல்லா நேரத்தும் மனிதன் அனைத்து செயல்கள்லையும் அவனை நினைவு கூற வேணும். ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒவ்வொரு பணியின் போதும் அவனிடத்தில் உணர்ந்து பிரார்த்தனை வந்து கேட்கணும், அவனுடைய பண்புகளை கொண்டு கேட்கணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் சுலைமான் நபி அவர்கள் கேட்குறாங்க, இறைவா என்னை நீ மன்னிச்சிடு, எனக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சியை கொடு, நீ வஹாபாக இருக்க, நீ வந்து கொடையாளியாக இருக்க, உன்னுடைய கொடைகள்லேருந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இந்த வஹாப் அப்படிங்கிறது அல்லாஹுடைய ஒரு கொடைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பண்பு. அப்போ இந்த பண்பை வச்சு தான் அவங்க துவா கேட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஹபல் செஞ்சான். அடுத்தது அன்பியாயில் வந்து 83வது வசனத்தில் அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு சொல்கிறான்.
இரக்கமுடையோனே, எல்லாவற்றுக்கும் மேலே இரக்கப்படுபவனே அப்படின்னு அவங்க சொல்லும்போது இரக்கம் காட்டுவதில் அவனே சிறந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஐயூப் நபி அவர்கள் அவங்களுடைய நோயிலிருந்து நீக்குமாறு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அப்போ அதே மாதிரி யூனூஸ் நபி என்ன பண்ணுறாங்க, அவங்க மீன் வயிற்றில் மாட்டிக்கும் போது சுபஹானக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லா நிலையிலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிஞ்சு நம்ம அதை சொல்லக்கூடியது தான். ஒவ்வொரு இடத்துலையும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம அறிஞ்சு பண்ணணும். பண்பை அறிபவர்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். அப்போ நமக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் ஒரு ஹதீஸாக 99ன்னு வருது. ஆனால் இது இல்லாமல் 116 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இன்னும் அவனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொன்னது இந்த பெயர்களை மட்டும்தான் அப்படின்னு தான் நம்ம அதை நம்பிக்கை வைக்கணும். அப்போது இந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவனை அழைப்பதில் நபிகளார் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி வழிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அகமது அப்படிங்கிற நூலில் 3712வது ஹதீஸில் ஒரு துவாவின் வழியாக நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிஞ்சு அவனிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் பண்புகளை எல்லாம் நாம் மனனமிட்டு அதன் வழியாக நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஹதீஸில் வர துவா இதுதான், அல்லாஹும்ம இன்னி அபுதுக்க வபுனு அபதிக் வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபீய ஹுக்முக் அதுலுன் ஃபீய கஸாவுக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத்த பிஹி நஃப்ஸக் வஅன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. அந்த துவாக்கான பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நான் உனது அடிமை, உனது அடிமை ஆணின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன். என் நெற்றி ரோமம் முச்சி குடுமி உனது கையில் உள்ளது. என் வாழ்க்கையே உன் தீர்ப்பு தான். என்னை பற்றி உன் தீர்ப்பு நீதியானது. யா அல்லாஹ், உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட உன் பெயரை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். உன் படைப்புகளில் நீ யாருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாயோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். உன் வேதத்தில் நீ எந்த பெயர்களை இறக்கி வைத்திருக்கிறாயோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். உன்னுடைய அறிவில் மறைவானவற்றில் நீ உனக்கே வைத்து கொண்டாயோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். உன்னுடைய குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாக ஆக்கிவை. உன் குர்ஆனை கொண்டு என் இதயத்தின் ஒளியாக ஆக்கிவை. உன் குர்ஆனை கொண்டு என் கவலையின் போக்கிடமாக ஆக்கிவை. உன் குர்ஆனை கொண்டு என் துக்கத்தை நீக்கிவை இறைவா அப்படின்ற இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடியவர்களாக, அவனுடைய பண்புகள் அறியக்கூடியவர்களாக இருக்க வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக.